ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த புழுங்கல் அரிசி வச்சு மட்டன் பிரியாணியும் மட்டன் தொக்கும் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமும் நீட்டாக அரிஞ்சு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ் ஆர் சீரக சம்பாவில் தான் செய்வோம். பட் இந்த டைம் வந்து நம்ம வீட்டில் இருக்க நார்மல் அரிசியிலே செஞ்சு டேஸ்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது போல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி வந்து இது போல் கையிலே வந்து கீறி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது போல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 2மே ஈக்குவல் குவான்டிட்டிலையும் இருக்கலாம். இல்லைன்னா புதினா கொஞ்சம் அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம மட்டன் வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டனில் பாதி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் இது போல் இருக்கிறதெல்லாம் அதை இதில் சேர்த்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி மிளகாய் தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மட்டனோட இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். மட்டன் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு இல்லை. இந்த மசாலா எல்லாம் குக் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா மூடி வச்சு நம்ம மட்டன் ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்கனாக்கா வெந்துடும். இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்சுருக்க அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அகைன் வந்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இதை குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது போல் தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. சால்ட் இல்லைனா காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க நம்ம வீட்டு புழுங்கல் அரிசி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது போல் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. இதை போட்டுட்டு ஒரு பெரிய வெயிட் மாதிரி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. நம்மளோட பிரியாணி மசாலாவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை கொதிக்கும் போது இதில் ஒரு 1/2 லெமன் வந்து இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். லெமன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம 2 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1 லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் ஒரு தட்டு எடுத்து மூடிட்டு மேலே இப்படி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் மட்டன் தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இது போல் ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள் நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு இதில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க நம்மளோட மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கேன். மறக்காமல் இது போல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம 1 வெங்காயம் 1 தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மட்டன் தான் இதில் செய்ய போகிறோம். அதனால் இப்போ நான் இதில் 1 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வெந்ததும் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தொக்குக்காக அகைன் அதே மட்டனில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது போல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ பாதி தண்ணி இதில் சேர்த்துட்டு மிளகாய் தூளை சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேண்டாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அந்த மட்டனோட சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப ஜூஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணி வந்து கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சனாலே நம்மளோட மட்டன் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இந்த பக்கம் நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மல் வீட்டில் செஞ்ச அதே புழுங்கல் அரிசியில் தான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். கூட வந்து நம்மளோட மட்டன் தொக்கும் நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். நீங்களும் இது எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மட்டன் பீஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா ஜூஸியாக வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன். பாய்.